திருச்சி திருவானைக்காவலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்போது சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், விவரங்கள். வணக்கம் சாம். புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக நேற்று மாலை திருச்சி விமான நிலையத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் வருகை தந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி நட்சத்திர விடுதிக்கு சென்று அவர் மாலை புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் என்ற தலைப்பில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் நிறைவு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக திருச்சி நட்சத்திர விடுதிக்கு நேற்று மத்திய இணையமைச்சர் வருகை தந்தார். அங்கு மத்திய அமைச்சர்கள், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, ஹெச் ராஜா, தமிழக தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி சந்திப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அங்கு இரவு தங்கிய அவர் இன்று சரியாக 9:45 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமான ஜம்புகேஸ்வர ஐலாண்டேஸ்வரி கோயிலுக்கு தற்போது வருகை தந்துள்ளார். கோயில் முன்பாக கோயில் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு மரியாதை செலுத்திய பின்னர் ஜம்புகேஸ்வரர் தரிசனம் செய்வதற்காக தற்போது உள்ளே சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஐலாண்டேஸ்வரியின் தரிசனம் செய்த பின் அதனைத் தொடர்ந்து 108 வைணவ திருத்தலங்கள் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு வடக்கு வாசல் வழியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகை தருகிறார். அங்கு கோயில் சார்பாக மரியாதை செய்த பின் ரெங்கநாட்டியாரை தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து சக்கரத்தாழ்வார், உடையவர் சன்னதி தரிசனம் செய்த பின் கருடாழ்வார் சன்னதி, தங்க கொடிமரம் தரிசனம் செய்து மூலவர் பெரிய பெருமாளையும் தரிசனம் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து ரெங்காரங்க கோபுரம் வழியாக வெளியே சென்று சாலை மார்க்கமாக திருச்சி மன்னார்புரம் பகுதியில் நடைபெறும் நம்ம ஊர் மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் அங்கு கலந்து கொள்கிறார். அங்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் பொங்கல் வைக்கும் அளவுக்கு அந்த மைதானம் அதாவது ராணுவ மைதானத்தில் ரெடி பண்ணப்பட்டுள்ளது. அங்கு பாரம்பரிய முறைப்படி அங்கு பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்புரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு திருச்சி விமானம் சென்று அங்கிருந்து விமானம் டெல்லி செல்கிறார். திருவனைக்கால் ஜம்புகேஸ்வர ஐலாண்டஸ்கள் மற்றும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகையால் காலை 9 மணி முதலே பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. திருச்சி மாநகர் முழுவதுமே 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் திருச்சி மாநகரம் உள்ளது. தற்போது திருச்சி பஞ்சபூத ஸ்தலங்கள் நீர்ஸ்தலமான ஜம்புகேஸ்வர ஐலாண்டேஸ்வரி கோயிலுக்கு வருகை தந்து தற்போது உள்ளே ஜம்புகேஸ்வரை தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து ஐலாண்டேஸ்வரி தாயாரை தரிசனம் செய்த பின் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வர உள்ளார் சார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.